இன்றைக்கி செய்ய போகிறது சமையல் கடமை தொக்கு. கடமை 1/4 கிலோ, தக்காளி 1, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. செய்முறையை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் வந்து கடமை தொக்கு. அதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது இது செய்முறை பார்க்கலாம். எப்படி 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன், வெங்காயம், கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி 1, ஒரு தக்காளி, வெங்காயம் 1, தக்காளி 1. நிறைய வேணும்னா கொஞ்சம் தொக்கு நிறைய வேணும்னா 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கணும். அப்போ தொக்கு நிறைய வரும். நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்தால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் போட்டுட்டு இப்போது கறிக்குள்ள ஒருத்தண்ணி போட்டேன். வெங்காயம் தக்காளி வாங்கி நல்லா. இப்போது இந்த கடமை 1/4 கிலோ கடமை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட போட்டேன். மஞ்சத்தூள், நல்லா உப்பு 1/4 ஸ்பூன் போட்ட போதும். தண்ணியே ஊற்றக்கூடாது. கடைமையிலே தண்ணி சலன்னு வந்துடும். இது ரவை கூட தண்ணி எவ்வளோ தண்ணி வர போதும் பாருங்க. தண்ணியே நம்ம ஊற்றலை. அதில் தண்ணி எவ்வளோ வரும் பாருங்க. 1 டம்ளர் தண்ணி வரும். அதில் வந்து அவ்வளோ தண்ணி வரும். கடைமையில் செய்யும்போது தண்ணி விடுவோம். தண்ணி விடுவோம். வதங்க இது தண்ணி வந்துனே இருக்கும். கடமை எப்போ செஞ்சாலும் தண்ணி ஊற்றக்கூடாது. எப்படி தண்ணி ஊற்றுக்கணும், அதிலே வந்துடும். நீங்கள் தண்ணியாக ஊற்ற வேண்டியது. இப்போ இது மூடிடணும். டம் போட்டோம்னா அது பாட்டு நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் வேகணும். கடமை இல்லையா, அது வேகணும். அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் மூடி வச்சோடனே அது தேவை. இங்கே பாருங்க. இப்போ மூடி வச்சிட்டோமா, டம் போட்டோமா வெத்தலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். ரொம்ப நேரம் மூணு அவசியம் இல்லை. அது தண்ணி அவ்வளோ வந்துச்சு பாருங்க. இன்னும் நீங்கள் மூடி வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணி ஆவி தண்ணிலாம் ஒன்றும் போச்சு ரொம்ப நேரம் ஆகும் சுடுறதுக்கு. அதனால் நம்ம மூணு போதும் திறந்து விட்டுணும். இப்போ திறந்த உடனே இது அப்படியே அந்த நல்லா வேக அப்படி சிறப்பு. இதுக்கு நீங்கள் பூரிக்கு சாப்பிட்டு பாருங்க. அந்த பூரி சுட்டு வச்சு இதை தொட்டு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பூரிக்கு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. தொக்கு ஆகிடுச்சு பாருங்க. நல்லா தொக்கு ஆகிடுச்சா கடமை தொக்கு ரெடி. வேறு பிளேட்டில் மாற்றி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ தண்ணி மட்டும் ஊற்றாத செய்யுங்க. அது மட்டும் போதும். இது எவ்வளோ தண்ணி வந்து பாருங்க. 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் செய்யும்போது 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 நிமிஷம் திறந்து விட்டுருணும் அந்த மூடியை. ஏன்னா அது தண்ணி சல 5 நிமிஷம் எதுக்கு மூடுறோன்னா அந்த டம் போட்டு வச்சா சீர் வந்துட்டு இருந்தால் அது மூடுறது. அதனால் இப்போ திறந்து விட்டு 5 நிமிஷம் பொறுத்து நல்லா வேக வச்சிங்கன்னா அது சிறப்பிடும். அந்த இருபது தண்ணியில் அதை சுண்டிடும். அதில் திருப்பி திறந்து விட சொல்கிறேன். இப்போ நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்காங்க. கடமை தொக்கு பண்ணியிருக்கேன். எப்படி இது உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.